Good morning, students. இன்னைக்கு யூனிட் 1ல நான்காவது பார்ட் நம்ம பார்ப்போம். இதுல நான் 3ன்னு கொடுத்திருக்கிறேன். நாலாவது பார்ட். சரியா? இன்னைக்கு ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கம் தாவரங்களில். சரியா? நம்ம அன்னைக்கு இதை பார்த்தோம். பால் இனப்பெருக்கம். இந்த பால் இனப்பெருக்கத்தில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா பூ, ஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். அன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸை பார்த்தோம். இன்னைக்கு அடுத்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம் பார்க்கணும். அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கைனோசியம் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆண் இனப்பெருக்க பகுதி மகரந்தத்தாள் வட்டம், அதுல அன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம். அது போக மீதி உள்ள இன்னைக்கு பார்த்துறோம். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் மகரந்த துகள்கள், அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல போலன் கிரைன்ஸ், மகரந்த துகள்கள் எப்படி உருவாக்கப்படுகிறதுங்கிறது அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு குயிக்கா அதை என்னங்கிறத பார்ப்போம். முதலாவது அதுல பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல், முதல்நிலை வித்துருவாக்க செல்கள் மைட்டாட்டிக் செல் பிரிதல் மூலமாக ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் தமிழ்ல சொல்லியிருக்காங்க, நுண் வித்து தாய் செல்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் மியாட்டிக் டிவிஷன், அதாவது குன்றல் பகுப்பின் மூலமாக டெட்ராடா 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ், ஒரு மடிய 4 நுண் வித்தகங்களை உருவாக்குது. ஒரு செல் 4 நுண் வித்தகங்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த நுண் வித்தகங்கள் போலன் கிரைன்ஸ் ஆக அல்லது மகரந்த துகள்களாக மாற்றமடைது. இதுக்கு பேர் தான் மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ். இது அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் நம்ம அன்னைக்கு பார்ப்போம். நம்ம அன்னைக்கு பார்த்த படத்தினுடைய திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இதுதான் அந்த முதிர்ச்சி அடைந்த ஆந்தர், அதனுடைய ஆந்தருடைய செக்ஷனல் வியூ, அதாவது மகரந்த பையின் வளர்ச்சி படிநிலைகள்ல இது முதிர்ந்த அமைப்பு. இந்த முதிர்ந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது ஆந்தரோட முதிர்ச்சி அடைந்த அந்த போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ், அதாவது மகரந்தத்தாள் வட்டம் முழு வளர்ச்சி அடைந்து மகரந்த துகள்களை வெளியேற்றக்கூடிய நிலை. சரியா? இதுல நம்ம பார்க்கும்போது இதுல 4 சுவர்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம் 4 அடுக்குகள் இருக்குன்னு. வெளி அடுக்குக்கு பேரு எபிடர்மிஸ், அடுத்த அடுக்குக்கு பேரு எண்டோதீசியம், அடுத்த அடுக்குக்கு பேரு மிடில் லேயர், அடுத்த அடுக்குக்கு பேரு டாபிட்டம், கடைசியா உள்ளது தான் டாபிட்டம். இந்த பகுதிக்கு பேரு ஸ்டோமியம். இந்த பகுதி பொதுவா எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அதில் உள்ள செல்கள் எல்லாமே ஓரடுக்குங்கிறனால எளிதாக இந்த பகுதி எளிதாக உடையக்கூடிய பகுதி. அப்படி இது வெடிக்கிறதுனாலதான் போலன் கிரைன்ஸ் வெளியே வர முடியும். அப்ப ஈஸியா இந்த ரீஜியன் பிரேக் ஆகக்கூடிய ரீஜன், அதனால போலன் கிரைன்ஸ் மூலமா வெளியே வந்துடும். அப்ப 4 லேயர் பார்க்கிறோம். எபிடர்மிஸ், எண்டோடர்மிஸ், மிடில் லேயர், டாபிட்டம். இந்த 4 லேயர். இந்த இடத்துல உள்ள லேயருக்கு பேர் ஸ்டோமியம். இதுல உள்ள செல்ஸ் எல்லாம் சாஃப்டா இருக்கும். சரி, இது பிரேக் ஆகிறதுனாலதான் இந்த போலன் கிரைன்ஸ் மகரந்த துகள்கள் வெளியேற்றப்படுது இல்லையா? அப்ப தமிழாக்கத்துல இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எபிடர்மிஸ்ங்கிற புறத்தோல், 2வது அடுக்குக்கு பேர் எண்டோதீசியம், 3வது அடுக்குக்கு பேர் இடையடுக்குகள், 4வது அடுக்குக்கு பேரு டாபிட்டம். சரியா? இது மகரந்த துகள்கள். இது போக இதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேரு கனெக்டிவ் டிஷ்யூ. இது கனெக்டிவ் டிஷ்யூ. எப்பவுமே கனெக்டிவ் டிஷ்யூல என்ன இருக்கும்னா வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூ நம்ம சொல்லும் போது ஞாபகத்துக்கு வந்துடணும். இதுல என்னென்ன இருக்கும்னா சைலம் ஃப்ளோயம் இருக்கும். இதுல என்ன இருக்கும்? சைலம் ஃப்ளோயம் இருக்கும். அதான் இதுக்கு பேரு கனெக்டிவ்
இதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம், அந்த கனெக்டிவ் ரீஜன். இதுக்கு தமிழாக்கத்துல இணைப்பு திசு. அப்ப இந்த இணைப்பு திசுல தான் இது இணைஞ்சிருக்குது. ஃபிலமெண்ட் மகரந்த கம்பி இந்த இடத்துல தான் இணைஞ்சிருக்கும். சரியா? அந்த இணைந்த பகுதியில தான் என்ன இருக்கும்னா கட்டாயமா இருக்க வேண்டிய 2 திசுக்கள் இருக்கும். இதெல்லாம் ஜைலம், ஃப்ளோயம். ஜைலம் இதுக்கு நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து உணவுப் பொருட்களை இதுக்கு கடத்தும். இதான் அதனுடைய அமைப்பு. சரி, இப்போ ஒரு முதிர்ச்சி அடைந்த மகரந்த தாள் வட்டத்தை நம்ம பார்க்கும்போது அதுல என்னதெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது TS of mature anther, முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். TS transverse section. இந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை பார்க்கும்போது இந்த மெச்சூர் ஆந்தர் வால், அதாவது முதிர்ந்த மகரந்த பையினுடைய சுவர்ல 4 அடுக்குகள் இருக்குன்னு இப்ப பார்த்தோம். எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டாபிட்டா. எபிடர்மிஸ்ங்கிற புறத்தோல், எண்டோதீசியம், அது எண்டோதீசியம் தான், மிடில் லேயர் இடை அடுக்குகள், 4வது டாபிட்டா. முதலாவது எபிடர்மிஸ். இந்த எபிடர்மிஸ்ங்கிறது இட் இஸ் a single layer ஓரடுக்கு செல்களாலான protective in function, பாதுகாப்பு அடுக்கா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் a single layer ஓரடுக்கு and protective in function, பாதுகாப்பு அடுக்காக இது செயல்படுது. அதுக்கு அடுத்தாப்புல the cells undergo repeated anticlinal division. இதுல காணப்படக்கூடிய புறத்தோல்ல காணப்படக்கூடிய செல்கள் வேகமாக செல் பிரிதல் நடக்கக்கூடிய திசுவை காணப்படுது. அப்ப இதுல காணப்படக்கூடிய செல்கள் வேகமாக தொடர்ச்சியாக ஆரத்திற்கு இணையாக பகுப்படையுது. The cells undergo repeated anticlinal division. அடுத்து 2வது ரீஜன் எண்டோதீசியம். எண்டோதீசியம்ங்கிறது இதுல நம்ம பார்க்கிறோம் அவுட்டர் மோஸ்ட் வந்து புறத்தோல், அதான் இப்ப பார்த்த எபிடர்மிஸ். 2வது அடுக்குக்கு பேர் எண்டோதீசியம். இடை அடுக்கு நம்ம பார்த்தோம், சாரி எண்டோதீசியம் தான். 3வது பேர் இடை அடுக்குகள், மிடில் லேயர். 4வது டாபிட்டா. இது ஸ்டோமியம், மகரந்த துகள் இப்படி நீங்கும். போலன் கிரெயின்ஸ் இப்படிதான் வெளியே வருது. சரி, 2வது லேயர் எண்டோதீசியம். எண்டோதீசியம்ங்கிறத பொதுவா நம்ம பார்த்தா it is generally a single layer of radially elongated cells found below the epidermis. இது புறத்தோலுக்கு கீழே காணப்படுது. இதுல உள்ள செல்கள் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குதுன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் ரேடியலி எலாங்கேட்டட் செல், ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களால் ஆனது. 2வது the inner tangential wall develops bands of cellulose. இதுக்கு உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய உட்புற கிடைமட்ட சுவர் செல்லுலோசாலான பட்டைகளை கொண்டது. இதுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய எண்டோதீசியத்தில் உள்ள இருக்கக்கூடிய செல்கள் கிடைமட்ட சுவர் செல்லுலோசாலான பட்டைகளை கொண்டு காணப்படுது. The inner tangential wall develops bands of cellulose. 3வது பாயிண்ட், the cells are hygroscopic. ஹைக்ரோஸ்கோபிக்னா நீர் உறிஞ்சும் தன்மை. இந்த செல்கள் நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை காணப்படும். இந்த செல்கள் நீரை உறிஞ்சறதுனாலதான் இது என்ன செய்யும்னா அப்படியே சொல்லாகி இந்த இடத்துல பிரேக் ஆகி மகரந்த துகள்கள், போலன் கிரைன்ஸை வெளியிடும். அப்ப இது எண்டோதீசிய அடுக்குல இது முக்கியமான இந்த செல்கள் வந்து முக்கியமான தன்மை என்னன்னா ஹைக்ரோஸ்கோபிக், நீர் உறிஞ்சும் தன்மை. அப்ப இது முதிர்ச்சி அடைஞ்சோன்னா இந்த நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையினால இந்த செல்கள் பெரிதாகி வெடிக்காதனால இதுல ஒரு திறப்பு உண்டாகும். இந்த திறப்படைய மகரந்த துகள்கள் வெளியேற்றப்படும். அதுக்கு 3வது எண்டோதீசியல் டிஃபரன்சியேஷன் இஸ் ஆப்சென்ட். இந்த விதமான அமைப்புகள்ல உள்ள வேறுபாடுகள் சில தாவரங்கள் இந்த விதமான அமைப்புகள் காணப்படாது. எதுலாம்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீர் தாவரங்கள். அடுத்தது சாப்ரோஃபைட்ஸ், சாற்றுண்ணி தாவரங்கள். அடுத்தது கிளிஸ்டோகாமஸ், மூடிய பூக்களை கொண்ட தாவரங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பாராசைட்ஸ்,
தீவிர ஒட்டுண்ணிகளால் தாக்கப்பட்ட தாவரங்கள்ல இந்த மாதிரியான வேறுபாடுகள் எண்டோதீசியல்ல காணப்படக்கூடிய வேறுபாடுகள் காணப்படாது. அதுக்கடுத்தது the cell along the junction of the two sporangia, இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு ஸ்பொராஞ்சியம். அப்ப இது ஒரு ஸ்பொராஞ்சியமா இது ஒரு ஸ்பொராஞ்சியம் செயல்படும். The cells along the junction of the two sporangia, இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இந்த ஸ்பொராஞ்சியம், இதுல ஜங்ஷன் இருக்கு, இதுல ஜங்ஷன் இருக்கு. இது ஒரு ஸ்பொராஞ்சியம், இது ஒரு ஸ்பொராஞ்சியம். இந்த ரெண்டு ஸ்பொராஞ்சியாக்கு நடுவுல இதுல என்ன இருக்கு? ஒரு ஜங்ஷன் இருக்கு. அது என்ன சொல்றாங்க? The cells along the junction of the two sporangia of the anther lobe lack this thickening. இதுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த thickening இந்த பகுதியில காணப்படாது. இந்த ஜங்ஷன்ல காணப்படாது. This region is called stromium. இந்த ரீஜனுக்கு பேர் ஸ்ட்ரோமியம்னு பேர். இந்த கொடுத்துருக்காங்க பேர் ஸ்ட்ரோமியம். இந்த பகுதியில் உள்ள செல்கள்ல திக்கனிங் திக்கா இருக்காது, ரொம்ப எளிதாக இருக்கும். அதனாலதான் இது நீரை உறிஞ்சு இந்த இடம் ஈஸியாக உடைக்கப்பட்டு போலன் கிரைன்ஸ் வெளியேற்றப்படும். இந்த ரீஜனுக்கு பேர் ஸ்ட்ரோமியம். Hygroscopic nature of the endothelium helps in dehiscence of the anther at maturity. இந்த மெச்சூர் ஆகும்போது இந்த ஹைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் நீரை உறிஞ்சுறதுனால இதுல வெடித்து போலன் கிரைன்ஸ மகரந்த துகள்களை வெளியேற்றும். சரியா? அதாவது இந்த இரண்டு வித்தகங்களும் இதுல ஒரு மடல் பகுதியை உருவாக்குது. இதுல ஒரு மடல் போன்ற பகுதியை உருவாக்குது. அந்த பகுதிக்கு பேரு ஸ்ட்ரோமியம்னு பேரு. இதுல இருக்கக்கூடிய எண்டோதீசியல் செல்கள் என்ன செய்யணும்? நீரை உறிஞ்சி முதிர்ந்த மகரந்த பை வெடிப்பதற்கு இது உதவும். சரியா? அடுத்து மிடில் லேயர், இடையடுக்குகள். 2 to 3 layers of cells next to the endothelium constitute middle layer. இந்த இடையடுக்குங்கிறது 2 அல்லது 3 அடுக்கு செல்களால் ஆனது. They are generally epimeral, குறுகிய வாழ்த்தன்மை கொண்டது. இதுல காணப்படக்கூடிய 2 முதல் 3 அடுக்கு செல்கள் குறுகிய வாழ்த்தன்மை கொண்டது. அதனால they disintegrate or get crushed during maturity. இதனாலதான் இந்த செல்களும் ஈஸியாக சிதைவடைவதற்கும் நசுக்கப்படுறதுனாலதான் போலன் கிரைன்ஸ் மகரந்த துகள்கள் ஈஸியாக வெளியேற்றப்படுகிறது. மகரந்த பை முதிர்ச்சி அடையும் போது எளிதாக உடைவதற்கு தகுந்த வகையில மிடில் லேயர் இடையடுக்கு காணப்படுது. அடுத்த டாபிட்டம். It is the innermost layer of the anther wall. இது மகரந்த பை சுவரின் உட்புற அடுக்காகும். அடுத்தது, it is derived partly from the peripheral wall layer and partly from the connective tissue. இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஒரு பகுதி மகரந்த அறையிலிருந்து உள்ள திசுக்கள் இருந்தும் இன்னொரு பகுதி கனெக்டிவ் டிஷ்யூ இணைப்பு திசுவுல இருந்து உருவாக்கப்படும். அடுத்தது, அதனாலதான் the tapetum is dual in origin. இது இரட்டை தோற்றம் உடையது. எதனால இது இரட்டை தோற்றம்னு சொல்றோம்? It is the innermost layer of the anther wall. இது மகரந்த பையினுடைய உட்புற அடுக்கு. It is derived, இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஒரு பகுதி partly from peripheral wall layer and partly from the connective tissue. ஒரு பகுதி இணைப்பு திசுல இருந்து, இன்னொரு பகுதி வெளிப்புற சுவர்ல இருந்து இது உருவாக்கப்படுது. அதனால இதை dual in origin நம்ம சொல்றோம். It nourishes the developing sporogenous tissue, microspore mother cells and microspores. இதனுடைய பயன் என்னன்னா, வளரக்கூடிய ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வித்துருவாக்க திசுக்களுக்கும் மைக்ரோஸ்போர் மதர் செல் நுண்வித்து தாய் செல்களுக்கும் மைக்ரோஸ்போர்ஸ் நுண் வித்துகளுக்கும் ஊட்டமளிக்கிறது. ஊட்டமளித்தல் இரண்டாவது பண்பு. மூணாவது, it also contributes to the wall proteins sporopolanin, polenkit, tryphin and control incompatibility reaction. இது ஒரு முக்கியமான பண்பு, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மகரந்த பை சுவர்
டேபிட்டத்தில் இருக்கக்கூடிய மகரந்த பைச்சுவரில் இருக்கக்கூடிய இந்த டேபிட்டம் சுவர் பொருட்கள் வால் புரோட்டீன்ஸ் சுவர் புரதங்கள் என்னெல்லாம்னா ஸ்போரோபொலானின், போலன் கிட், அடுத்த ட்ரைஃபைன். இது எதுக்கு பயன்படுதுன்னா ஒவ்வாத்தன்மை வினையை கண்ட்ரோல் படுத்துது. ஒவ்வாத்தன்மை வினை அது என்னது ஆக்சுவலா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வாத்தன்மை என்ன அர்த்தம் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் நம்மளுடைய காற்றுல எல்லா விதமான போலன் கிரைன்ஸ் இருக்கு. அப்போ யோசித்து பாரு, செம்பருத்தி பூல உள்ள மகரந்த துகள்கள் ஒருவேளை கொய்யா பூல உள்ள ஸ்டிக்மாவை ரீச் பண்றதுன்னு வச்சுக்கோ, சூலக முடிய அடையுதுன்னு வச்சுக்கோ. அதாவது செம்பருத்தி பூல உள்ள போலன் கிரைன்ஸ் மகரந்த துகள்கள், செம்பருத்தி பூல உள்ள மகரந்த துகள்கள் கொய்யா மரத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா சூலக முடி அடையுதுன்னு வச்சுக்கோ. அதுல இருக்க அந்த போலன் கிரைன்ஸால ஃபர்டிலைசேஷன் நடத்த முடியுமா? ஆண் பெண் செல்கள் இணைய முடியுமா? முடியாது. அதுக்குதான் பேரு சரி இன்கம்பேட்டிபிலிட்டி. இன்கம்பேட்டிபிலிட்டினா ஒவ்வாத்தன்மை. சரியா? அதனுடைய வினைகளை தான் ஒவ்வாத்தன்மை வினைகள். இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன், ஒவ்வாத்தன்மை வினைகள். அதை கண்ட்ரோல் பண்றது இந்த 3 காம்பனன்ட்ஸ், ஸ்போரோபொலானின், போலன் கிட், ட்ரைஃபைன். இது 3 முக்கியம். எதுக்குன்னா இது சரியா இருந்தாதான் அந்தந்த போலன் கிரைன் மகரந்த துகள் அந்தந்த தாவரத்தை சென்று அடையும் போது வளர்ந்து கருவுறுதல் அல்லது ஃபெர்டிலைசேஷன் நடைபெற முடியும். அப்ப இது இருக்கிறதுனாலதான் கொய்யா மரத்தில் உள்ள மகரந்த துகள்கள் போலன் கிரைன் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும்போது, சூலக முடியை ரீச் பண்ணும்போது கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் நடைபெற முடியும். அப்படி இல்லைன்னா எந்த தாவரத்தில் உள்ள எதிரியே நடைபெற முடியும். இதுக்கு இதே மாதிரி ஒரு வினை நம்ம மனிதர்களே நடக்கும். அண்ட செல்ல விந்து செல்களால, மனித விந்து செல்களால தான் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெற முடியும். அப்படி இல்லைன்னா நடக்காது. அப்படி இல்லைன்னா யோசிப்பார், எல்லா விந்து செல்களும் மோரலெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆண் இனப்பெருக்க செல்கள் எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மனித அண்ட செல்லை துளைத்து அதை கருவுறுதல் நடைபெற்ற எப்படி இருக்கும்? அப்படி நடைபெறாது. மனித விந்து செல்கள் மனித அண்ட செல்களை தான் இணைய முடியும். அதன் மூலமா தான் கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் நடைபெற முடியும். அதே மாதிரியான நிகழ்வு தான் இது தாவரத்துல. அதே மாதிரிதான் ஒரே விதமான தாவரங்கள் இது வினைபுரிய முடியும். சரி, டேபிட்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் ஆஃப் ஆர் போலன் கிரைன்ஸ். இந்த டேபிட்டம் அடுக்கானது போலன் கிரைன்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸ் நுண் வித்துக்கள் அல்லது மகரந்த துகள்களுடைய வளத்தன்மை அல்லது மலட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துது. இந்த டேபிட்டம் லேயர் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த டேபிட்டம் லேயர் தான் நுண்வித்துக்கள் அல்லது மகரந்த துகள்கள். நுண்வித்துக்கள் தான் மகரந்த துகள்களாக மாறுது. அதனாலதான் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரைன்ஸ் சொல்கிறோம். இந்த நுண்வித்துக்கள் அல்லது போலன் கிரைன்ஸ் அதனுடைய வளத்தன்மையும் அதனுடைய மலட்டுத்தன்மையும் இந்த டேபிட்டம் தான் கட்டுப்படுத்துது. ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இதெல்லாம் அதனுடைய பண்புகள். இது ஞாபகம் வச்சுக்கணும். There are 2 types of tapetum. Tapetum 2 வகையா காணப்படுது. ஒரு டேபிட்டத்துக்கு பேர் செக்ரீட்டரி டேபிட்டம், அதாவது சுரப்பு டேபிட்டம். இரண்டாவதுக்கு பேரு இன்வேசிவ் டேபிட்டம் அல்லது ஊடுருவும் டேபிட்டம். அப்ப டேபிட்டம் 2 வகைப்படும். ஒன்று செக்ரீட்டரி டேபிட்டம், சுரப்பு டேபிட்டம். இரண்டாவது இன்வேசிவ் டேபிட்டம் அல்லது அதுக்கு பேர் ஊடுருவும் டேபிட்டம். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேபிட்டம். இது ஒரு முக்கியமான பண்புகளை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதுல 2 அல்லது 3 பாயிண்ட படிச்சுக்கோ. பொதுவா கேட்கப்படக்கூடிய கேள்வி. சரி, இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். இது அதுலயே நம்ம இதுக்கு முந்தைய நம்ம பார்த்தோம். இதனுடைய முதலாவது நுண் வித்துக்களுக்கு ஊட்டம் அளிக்கிறது. இரண்டாவது, இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஸ்போரோபொலானி த்ரூ யூபிஸ் bodies, thus plays an important role in pollen wall formation. இது யூபிஸ் உடலகத்தின் மூலம், யூபிஸ் பாடிஸ்ங்கிறது யூபிஸ் உடலத்தின் மூலமாக ஸ்போரோபொலானின் உற்பத்திக்கு உதவுவதால் இது இந்த ஆந்தர் வாலை உருவாக்குறதுக்கு பயன்படுது.
இந்த ஆந்தர் வால் இருக்குல்ல, இந்த ஆந்தர் வால் உருவாக்கத்திற்கு இந்த டேபிட்டம் பயன்படுது. அடுத்து மூணாவது, எக்ஸைன் புரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இப்பதான் நம்ம பார்த்தோம். இது வந்து இப்பதான் நான் சொன்னேன், செம்பருத்தி பூவுல உள்ள மகரந்த துகள் கொய்யா மரத்துல உள்ள ஸ்டிக்மா சூலக முடி அடைந்தாலும் கருவுறுதல் நடைபெறாது. இதற்கு காரணம் இந்த டேபிட்டம் ரீஜன். அதான் இதை சொல்றோம் எக்ஸைன் புரோட்டீன்ஸ். இதுல காணப்படக்கூடிய புரோட்டீன்ஸ் இந்த எக்ஸைன் ரீஜன். ஒரு போலன் கிரைன்ல உள்ள மகரந்த துகள்கள்ல 2 அடுக்கு இருக்கு. வெளியடுக்குக்கு பேரு எக்ஸைன், உள்ளடுக்குக்கு பேரு இன்டைன். உள்ளுக்கு சைட்டோபிளாசம் இருக்குது, இதுல நியூக்ளியஸ் இருக்கு, இதுல ஜெர்ம் போர் இருக்கு. சரியா? இது தமிழாக்கத்துல இது எக்ஸைன் நம்பர், இதுக்கு இன்டைன், இதுக்கு உட்கரு, இது ஜெர்ம் போர். சரியா? இதுதான் போலன் கிரைனோட அமைப்பு, மகரந்த துகளுடைய அமைப்பு. இந்த எக்ஸைன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்கு பயன்படுது. ஒதுக்குதல் வினைக்கான புரதங்கள் இதுல காணப்படுது. அதாவது அப்படி சொன்னல, செம்பருத்தி பூல உள்ள மகரந்த துகள் கொய்யா மரத்தையோ அல்லது வேப்ப மரத்துல உள்ள சூலக முடியவோ அடைந்து கருவுறுதல் நடைபெறாம இருக்கிறத அந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷன், ஒதுக்குதல் வினைகளை நடத்துறது இந்த எக்ஸைன்ல உள்ள புரோட்டீன்ஸ். சரி, அடுத்த ஆந்தர் கேவிட்டி, மகரந்த அறை. இதான் மகரந்த அறை. சரியா? இது மகரந்த அறை, இது மகரந்த அறை, மகரந்த அறை, இது மகரந்த அறை. என்ன? சரி, அதாவது ஆந்தர் கேவிட்டி. The anther cavity, மகரந்த அறை, cavity is filled with microspores or pollen grain. இது எதனால? நுண்வித்துக்கள் அல்லது மகரந்த துகள்களால காணப்படுது. சரி, அது அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு. இதான் இணைப்பு திசு, இதான் இருக்கு பேர் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்படி நான் சொல்லலாம், it has column of sterile, sorry, it has column of, இதுல it has column of sterile tissue and vascular tissue. இதுல காணப்படக்கூடிய திசுக்கள் என்ன வகையான திசுக்கள்னா ஸ்டிரைல் திசு, அதாவது வளமற்ற திசுக்களும், வாஸ்குலார் திசு. வாஸ்குலார் திசுன்னா ஜைலம் ஃப்ளோயம் இதுல காணப்படும். ஜைலம் இதுக்கு நீரை கொடுக்கு, ஃப்ளோயம் இதுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கு. சரியா? உணவுப் பொருட்கள், தாதுப்புகள்லாம் இது மூலமா தான் வருது. இதுதான் அதனுடைய கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுனுடைய அமைப்பு இப்படி காணப்படுது. அடுத்து மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம், மைக்ரோஸ்போர்ல இருந்தா எது உருவாகுது? போலன் கிரைன்ஸ். இது சிறு குழந்தை, இது பெரிய ஆள். அதே மாதிரி தான் சிறு குழந்தையில இருந்தா பெரியவங்க வளர்ந்து வராங்க. பெரியவங்கள்ட்ட இருந்து பெரிய மனிதர்கிட்ட இருந்து சின்ன குழந்தை வர்றது இல்லை. சிறு குழந்தை பெரிய மனிதனாக மாறுகிறது. அதே மாதிரிதான் இது மைக்ரோஸ்போர், இது போலன் கிரைன்ஸ். அப்ப மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் த இமீடியட் ப்ராடக்ட் ஆஃப் மியோசிஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் மதர் செல், whereas the pollen grain is derived from microspore. இந்த நுண்வித்து தாய் செல்கள் குன்றல் போக்கு அடைவதன் மூலமாக தான் இந்த மைக்ரோஸ்போர் நுண்வித்துக்கள் உருவாக்கப்படுது. இந்த மகரந்த துகள்கள் இந்த மைக்ரோஸ்போர் நுண்வித்துக்கள் இருந்து உருவாகும். அப்போ நுண்வித்துக்கள் தான் எதா வளர்ச்சி அடையுது? போலன் கிரைன்ஸ் ஆகவும் உருவாடையும். அடுத்து போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ்ங்கிறத போலன் புரோட்டோபிளாசம். இதான் போலன் கிரைன். புரோட்டோபிளாசம் கன்சிஸ்ட் ஆஃப் டென்ஸ் சைட்டோபிளாசம். இதுதான் நுண்வித்து அல்ல போலன் கிரைன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் எப்படி காணப்படுதுன்னா அடர்ந்த சைட்டோபிளாசமா காணப்படும். இதுல அடர்ந்த சைட்டோபிளாசம்னா மைக்ரோஸ்போர்ல அடர்த்தியற்ற சைட்டோபிளாசம் காணப்படும். அடுத்து the wall is differentiated into 2 layers. இந்த போலன் கிரைன்ல அதோடைய சுவர் 2 அடுக்குகளால் ஆனது. அதுக்கு என்ன பேருன்னா, வெளியடுக்குக்கு பேரு எக்ஸைன், உள்ளடுக்குக்கு பேரு இன்டைன். சரியா? உட்சுவர், வெளிச்சுவர். ஆனா நீ படிக்க வேண்டியது இதை வெளியில எக்ஸைன் படிச்சுக்கோ, உள்ள வந்து இன்டைன். பத்தியா? எக்ஸைன், இன்டைன். அதுக்கு அடுத்தாப்புல இதுக்கு பேர் உட்கரு, இது வளர்த்துளை. ஜெர்ம் போருங்கிற வளர்த்துளை. இதுதான் ஒரு போலன் கிரைனுடைய அமைப்பு. அடுத்த இன்டைன் எக்ஸைன்கிறது. இன்டைன்கிற இப்பதான் பார்த்தோம், உள்ளடுக்கு. இந்த இன்டைன் வந்து தின், மெல்லிய, யூனிஃபார்ம், ஒரே மாதிரியான, and is made up of pectin. இதனால உருவாயிருக்கு pectin, hemicellulose,
cellulose and callose together with proteins. அப்ப இண்டைன் வந்து ஒரே மாதிரியான அமைப்பு கொண்டிருக்கு. அது எதனால இருக்குன்னா பெக்டின், தமிழ்ல பெக்டின்னா ஹெமிசெல்லுலோஸ், தமிழ்ல ஹெமிசெல்லுலோஸ் தான் செல்லுலோஸ் அண்ட் காலோஸ் இதனால ஆக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸைன் வெளியெடுக்கு, அந்த எக்ஸைனும் தமிழ்ல நீ எக்ஸைன் தான் படிப்ப. இஸ் திக் தடித்து காணப்படும். இதுல காணப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன? செல்லுலோஸ், ஸ்போரோபொலானின் அண்ட் போலன்கேட். இது 3 பொருட்களால இருக்கு. இது எக்ஸைன். இன்டைன் வந்து பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், காலோஸ். இது 3 பொருட்கள். செல்லுலோஸ், அதுலயே செல்லுலோஸ், இது செல்லுலோஸ். ஸ்போரோபொலானின் அதுல கிடையாது, இதுல இருக்கு. ஸ்போரோபொலானின் அண்ட் போலன்கேட் இதனால ஆக்கப்பட்டது. எக்ஸைன் இஸ் நாட் யூனிஃபார்ம் அண்ட் இஸ் தின் அட் சர்டன் ஏரியாஸ். இந்த எக்ஸைன்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே திக்கா இருக்கிறது இல்லை. எந்த இடத்துல தின்னா இருக்கும் அப்படின்னா இன்டைன் தின்னா இருக்கும், எக்ஸைன் திக்கா இருக்கும். இன்டைன் இது வந்து மெல்லிய அடுக்காலானது, எக்ஸைன் வந்து தடித்தடு. ஆனா அந்த எக்ஸைன் வந்து ஒரு இடத்துல தடித்து காணப்படாது, மெல்லிதாக காணப்படும். எந்த இடம்னா ஜாம்போர், வளர்த்துளையில வந்து மெல்லிய அடுக்காக காணப்படும். அப்படிதான் அது காணப்படும். அப்படின்னா தான் எளிதாக இதுல போலன் டியூப், மகரந்த டியூப், குழல் உருவாக்க முடியும். அப்ப இந்த இடத்துல அந்த எக்ஸைன் வந்து தடித்து காணப்படாது, மெல்லிதாக காணப்படும். சரியா? அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது போலன் கிட். இந்த போலன் கிட்டுங்கிறது இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டாபிட்டம். இது டாபிட்டத்தால உருவாக்கப்படுது. டாபிட்டத்தால உருவாக்கப்பட்டாலும் கூட and colored yellow or orange. இந்த போலன் கிட்டோட கலர் மஞ்சளாகவோ ஆரஞ்சாகவோ இருக்கலாம். அதற்கு காரணம் என்னன்னா கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃபிளாவோனாய்ட்ஸ். தமிழாக்கத்தில் கரோட்டினாய்ட்ஸ், ஃபிளாவோனாய்ட்ஸ் தான். கரோட்டினாய்ட்ஸ் உடைய கலர் எதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கேரட். கேரட் என்ன கலர்? கேரட்டுக்கு கலருக்கு ரீசன் என்னன்னா கரோட்டினாய்ட்ஸ். இந்த கரோட்டினாய்ட்ஸ்ங்கிற வேர்டு, கரோட்டினாய்ட்ஸ்ங்கிற பிக்மெண்ட். கேரட் மாதிரி, கேரட்லயும் இதே கலர், carotenoids. It is an oily layer forming a thick viscous coating over polar surface. இது மகரந்த துகள்களுக்கு மேல ஒரு எண்ணெய் திரவம் போன்ற அமைப்பை இதுகளுக்கு கொடுக்குது. சரியா? It attracts insects and protects damage from UV radiation. இது மகரந்த துகள்களை பொதுவா எது எடுத்துட்டு போகணும்னா சிறு பூச்சிகள். அப்ப அந்த பூச்சிகளை இது வந்து கவர்வதற்கு வசதியாக இருக்கு. இந்த கலர் என்ன? ஆரஞ்சு கலர். அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன். இது வந்து இயற்பியல் சிதைவிலிருந்து பாதுகாக்குது. யூவி ரேடியேஷன் இருந்து அதிக வெப்பத்திலிருந்து இது பாதுகாக்குது. இந்த ஆயில் தன்மை, இந்த ஆயிலி நேச்சர், ஆயிலி லேயர், கரோட்டினாய்ட் இந்த கலர் பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு, இன்செக்ட்ஸ்களை கவர்வதற்காகவும், ப்ரொடெக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன், யூவி ரேடியேஷன்ல இருந்து பாதுகாப்பு, வெப்ப சிதைவிலிருந்து, வெப்ப தாக்கத்திலிருந்து இது பாதுகாப்பதற்காக இது பயன்படுது. இன்னும் அடுத்தது இதுதான் அதனுடைய அமைப்பு. பார்த்துக்கிறோம். இது மகரந்த பை 4 அறைகளை கொண்டது. அதுக்குள்ளதான் எது இருக்குன்னா போலன் கிரைன்ஸ். அந்த போலன் கிரைன்ஸோட அமைப்பா பார்த்தா வெளியில பார்த்தா எக்ஸைன், உள்ளுக்கு பார்த்தா இன்டைன், உள்ளுக்கு நியூக்ளியஸ் இருக்கு, ஜாம்போர் இருக்கு. இதுதான் போலன் கிரைன்ஸ். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா ஒரு போலன் கிரைன் மகரந்த துகளுடைய அமைப்பை பார்த்தா வெளியில எக்ஸைன், உள்ளுக்கு இன்டைன் அல்ல இன்சைன் ஆகிற உட்கரு காணப்படுது. இது வளர்த்துளை. இதுக்குள்ள இருக்கிறது சைட்டோபிளாசம். சரி, அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தா இதுல வேக்யூல் டெவலப் ஆகுது, நியூக்ளியஸ் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நியூக்ளியஸ் வந்து செல் பிரிதல் மூலமாக 2ஆக பிரிக்கப்படுது. வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல். அதாவது இதுல பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் செல்ங்கிற தலைவலி செல், அடுத்தது உருவாக்க செல். இந்த 2 செல்ல எது பெருசா இருக்கு சொல்லு பார்ப்போம். எது பெருசா இருக்கு? வெஜிடேட்டிவ் செல், தலைவலி செல் அதான் பெருசா இருக்குது. உருவாக்க செல், ஜெனரேட்டிவ் செல் சிறுசா இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாரு
அந்த ஜெனரேட்டிவ் செல்லுக்குள்ள இருக்கிறது தான் ஜெனரேட்டிவ் செல் தான் போலன் டியூப், மகரந்த குழலை உருவாக்குது. ஜெனரேட்டிவ் செல் இந்த நுண்துளை மூலமாக அல்ல வளத்துளை மூலமாக மகரந்த குழலை உருவாக்குது. அந்த ஜெனரேட்டிவ் செல்லுக்குள்ள ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் என்ன செய்யுதுன்னா 2 மேல் கேமிட்டுகளை ஆண் கேமிட்டுகளை உருவாக்குது, மேல் கேமிட்டுகளை உருவாக்குது. அப்போ முதல்ல என்ன நடக்குதுன்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்லுக்குள்ள ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. அது பிரிதல் மூலமாக 2 உட்கருக்களை உருவாக்குது. ஒன்னு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், அடுத்து டியூப் நியூக்ளியஸ். இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் 2 ஆண் கேமிட்டுகளை உருவாக்குது. இந்த டியூப் நியூக்ளியஸ் இந்த டியூப் நியூக்ளியஸ் மகரந்த குழலுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. சரியா? இதுல பாரு, அந்த உட்கரு பகுப்படைந்து 2 உட்கருக்களை உருவாக்கு, 2 செல்களை உருவாக்குது. தலைவலி செல், அடுத்தது உருவாக்க செல். இப்போ உருவாக்க செல் தான் எதை உருவாக்குதுன்னா மகரந்த குழலை உருவாக்குது. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய உட்கரு, அந்த உட்கருக்கு பேர் உருவாக்க உட்கரு. அந்த உருவாக்க உட்கரு 2ஆக பகுப்படைந்து குழல் உட்கருவையும் இது பகுப்படைந்து 2 ஆண் கேமிட்டுகளையும், அதுக்கப்புறம் அந்த குழல் உட்கரு இந்த குழலுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த டியூப் நியூக்ளியஸ் போலன் டியூபோட growth கண்ட்ரோல் பண்ணுது. சரி, டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட், ஆண் கேமிட்டுகளின் வளர்ச்சி. ஆண் கேமிட் இப்ப நம்ம பார்த்தது அதே தான். The microspore, the pollen grain, is the first cell of the male gametophyte and is haploid. The மகரந்த துகள் இதுல ஒரு மடிய உட்கருவை கொண்டது, which is a microsporangium. இது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளதான் வளருது, கேமிட்டகத்துக்குள்ளதான் காணப்படுது. கேமிட்டகத்துக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளதான் மேல் கேமிட்டோஃபைட், ஒரு மடிய கேமிட்டுகள் வித்துக்கள் காணப்படுது. ரெண்டாவது, the nucleus of the microspore divides. இப்ப நம்ம பார்த்தோம் மைக்ரோஸ்போருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 உட்கருக்கள் என்னெல்லாம் காணப்பட்டது? வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அந்த மைக்ரோஸ்போருக்குள்ள இருக்கக்கூடிய நுண் வித்தகங்கள்ல இருக்கக்கூடிய உட்கரு 2ஆக பிரிதல் அடைந்து வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். பார்த்தாலும் வெஜிடேட்டிவ்னா தலைவலி உட்கருவையும், ஜெனரேட்டிவ் உருவாக்க உட்கருவியமாக பிரிதல் நடைபெறும். ரெண்டாவது, a wall is laid around the generative nucleus. Generative nucleus சுற்றியும் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் சுற்றியும் சுவர் உருவாக்கப்படுது. அதனால 2 unequal cells உருவாக்கப்படுது. நான் அப்ப சொன்னேன்ல, ஒரு செல் பெருசா இருக்கும், அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல், சிறுசா இருக்கிறதுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல். சரி, இது பெருசா இருக்கிறதுனால அதுக்குள்ள சைட்டோபிளாசம் அதிகமாகவும் உணவுப் பொருட்கள் அதிகமாகவும் காணப்படும். ஃபுட் ரிசர்வ் சைட்டோபிளாசம் நிறைய இருக்கும். அதான் இதுல நம்ம பார்த்தது. சரியா? இதை நம்ம பார்க்கிறோம்ல, அந்த போலன் கிரைன் இதுகள்லாம் எதுக்குள்ள இருக்கும்னா மகரந்த பைக்குள்ள ஆந்தருக்குள்ள காணப்படும். அதுக்கப்புறம் உடைந்து நுண் வித்துக்களை ரிலீஸ் பண்ண நம்ம என்ன சொல்றோம்? மகரந்த துகள்கள், போலன் கிரைன் சொல்றோம். அந்த போலன் கிரைன்ஸோட ஸ்ட்ரக்சர், அதுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 நியூக்ளியஸ் உருவாக்கு, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் பெருசாக காணப்படும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா வெஜிடேட்டிவ் செல்னு சொல்றோம். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உள்ளுக்க இருக்கு, அது சுத்தி இருக்கிறது செல், சைட்டோபிளாசம், செல் வால் இருக்கு. அதனால இதை வெஜிடேட்டிவ் செல்னு சொல்றோம். அதே மாதிரி ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் சுத்தி சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன், செல் வால் காணப்படும். அதனால அதை ஜெனரேட்டிவ் செல் நம்ம சொல்றோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தா, இந்த ஜெனரேட்டிவ் செல் டெவலப்ஸ் போலன் டியூப், உட்கரு குழலை உருவாக்குது, அல்லது மகரந்த குழலை உருவாக்குது. அதுக்குள்ள அந்த முதலாவது ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி போலன் டியூப் நியூக்ளியஸ், ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் உருவாக்குது. அதுக்கு ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி 2 மேல் கேமிட்டை உருவாக்குது. சரி, இப்ப பாரு, இந்த உருவாக்க செல் அதுக்குள்ள காணப்படக்கூடிய உட்கரு பிரிதல்னால உருவாக்க உட்கருவும் குழாய் உட்கருவை உருவாக்குது. இதை இன்னொரு பேர் சொல்லலாம் மகரந்த குழாய் உட்கரு. இப்போ இந்த உருவாக்க உட்கரு பகுப்படைந்து 2 ஆண் கேமிட்டுகளை உருவாக்குது. அதுக்கப்புறம் இது அப்படியே தான் இருக்கு இந்த உட்கரு குழாய். இந்த குழல் உட்கருவோட பயன் என்னன்னா
இந்த மகரந்த குழலுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. இதுல ஆண் கேமெட்டுகளுடைய பயன் பெண் கேமெட்டுகளோட இணைந்து கருவுறுதல் நடைபெற செய்கிறது. சரியா? அதான் இதுல சொல்லியிருப்பான். இது மேல் கேமெட்டோட ஃபங்க்ஷன் ஃபர்டிலைசேஷன், ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டை உருவாகும். இந்த டியூப் நியூக்ளியஸ் கண்ட்ரோல்ஸ் growth of the pollen tube. சரி, கவனி. Generally at this stage, two-celled stage, pollen grains are liberated. இதெல்லாம் pollen, அதுல இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் செல் இருக்குது, அடுத்ததுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல். இந்த ரெண்டு செல் ஸ்டேஜிலேயே பொதுவாக அந்த pollen grains வந்து மகரந்த பையிலிருந்து உடைக்கப்பட்டு வெளியேற்றப்படும். ஆன்தர்ல இருந்து pollen grains இந்த ஸ்டேஜ்ல வெளியேற்றப்படும். In some plants, generative cell again undergoes a division to form two male nucleus. நம்ம பார்த்தோம், generative nucleus cell இரண்டு ஆண் கேமெட்டுகளை உருவாக்குது. அதாவது உருவாக்க செல், ஜெனரேட்டிவ் செல்க்கு உருவாக்க செல், செல் பிரிதல் மூலமாக இரண்டு ஆண் கேமெட்டுகள், ரெண்டு மேல் கேமெட்டுகளை உருவாக்குது. சரி. Further, the growth of the male gametophyte occurs only in the pollen. இதுக்கு அடுத்த நிகழ்வுகள் எங்க நடக்குதுன்னா ஸ்டிக்மா. இது வந்து pollen grain, மகரந்த துகள், பெண் பூ அடையணும், அதுல இருக்கக்கூடிய சூலக முடி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த விதமான நிகழ்வுகள் நடைபெறுது. சரியா? இப்ப பாரு, அடுத்ததுல பாக்குறோம். இப்போ மகரந்த துகள்கள் இந்த ஸ்டிக்மா சூலக முடி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மகரந்த துகள்கள் என்ன செய்யும்னா, அந்த சூலக முடியில இருக்கக்கூடிய ஈரத்தன்மை சுக்ரோஸ் இதை அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்சி அந்த மகரந்த துகள்கள் வந்து மகரந்த குழல்களை உருவாக்கி அந்த மகரந்த குழல்கள் இது மூலமா வளர்ச்சி அடையும். அடுத்த படத்துல பாரு, கிளியரா இருக்கு பாரு. இதான் மகரந்த துகள்கள். இந்த மகரந்த துகள்கள், இந்த போலன் கிரைன் எதுல அடையுது? இந்த ஸ்டிக்மா. ஸ்டிக்மாங்கிறது என்ன பார்த்தோம்? சூலகமுடி அடையுது. இந்த மகரந்த துகள்கள் இதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை உறிஞ்சி மகரந்த குழாய்கள், போலன் டியூபை உருவாக்குது. இந்த போலன் டியூப் grows towards embryo sac, சூலகத்தை நோக்கி வளர்ச்சி அடையும். இந்த சூலகத்தை நோக்கி வளர்ச்சி அடையதை கண்ட்ரோல் பண்றது என்னன்னா, எது கட்டுப்படுத்தினா குழாய் உட்கரு, டியூப் நியூக்ளியஸ் தான் இந்த மகரந்த குழலுடைய வளர்ச்சியை கட்டுப்படுது. இந்த மேல் கேமெட் ரெண்டு இருக்கு பேர், இந்த ஆண் கேமெட்டுகள் ரெண்டு இருக்கு பேர். இந்த ஆண் கேமெட்ல ஒண்ணு இதுல உள்ள எக்கோட இணைந்து கருவுறுதல் நடைபெறும். சரியா? அடுத்த உட்கரு இதுல இருக்கக்கூடிய அடுத்த பெண் உட்கருவோட இணைந்து எதை உருவாக்கும்னா, எம்பிரியோ சாக்ல உள்ள உணவுப் பொருட்களை உருவாக்கக்கூடிய செல்களாக மாற்றம் அடையும். சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆண் இனப்பெருக்க பகுதி மகரந்த தாழ்வட்டத்தை நம்ம முடிச்சாச்சு. அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் தான் நம்ம அடுத்தது ஆரம்பிக்கணும். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஆன்சர், pollen grain டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பெண் இனப்பெருக்க பகுதி அல்ல சூலக வட்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், கைனியோசைட்டை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொடுக்குற ஒர்க்கை முடிச்சு அனுப்பியிருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ்ல முடிக்காம இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நீ உன்னுடைய இமேஜாவே அனுப்பியிருக்கிற, அப்படி இல்லை அதை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் கிளாஸ் ரூமை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள அசைன்மெண்ட்டுங்கிறதுல அப்லோட் பண்ணு. நீ கூகுள் கிளாஸ் ரூம்ல போனேன்னா அதுல தான் அசைன்மெண்ட்ல பார்த்தா தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதே மாதிரி நீனும் ஆன்சர் எழுதி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அதிலே அசைன்மெண்ட்லே நீ அப்லோடு பண்ணி. சரியா? அப்போதான் எங்களுக்கு பார்க்க முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே எங்கெங்க அப்லோட் பண்ணியிருக்கானே தெரியல, சிலர் அப்படியே இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.